Hey guys, welcome back to another video. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் இருக்காது. எப்படிடான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப் பேர் Audacity. சரி வாங்க guys, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டு இல்லை ஃபைல் இருக்கும். ஃபைலுக்கு போயிட்டு மேலே அதை இம்போர்ட் பண்ணலாம். Ctrl+Shift I அதுக்கு ஷார்ட்கட்டு, எக்ஸ்போர்ட்டுக்கு Ctrl+Shift E. சரி இப்போ இப்படி பண்ணலாம். இப்போ நான் ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு ஆடியோவை இம்போர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஆடியோ இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். டாக்குமெண்ட்டில் போகிறேன். பார்த்தீங்கன்னா 0 ஆடியோ ட்ராக்கர் உள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, அது 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு படித்து பார்த்து உங்களுக்கு எந்த இது வந்து பாருங்க. நான் சென்ட்ரல் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசின ஆடியோ ட்ராக் உள்ளே வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ட்ராக்கை ப்ளே பண்ணி காட்டுறேன். guys, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க போது என் நாய்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத எப்படி கிளியராக டிசேபிள் பண்ணுறது, அதை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நான் பேசின ட்ராக்கை கேட்டிருப்பீங்க. பின்னாடி பாட்டு நாய்ஸ் ஒரு சத்தம் கேட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் லைனில் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் எஃபெக்ட் இருக்கும். மேலே எஃபெக்ட் வர எஃபெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிமூவ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இது வந்து பேட் நாய்ஸ் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதை கொடுங்க. நாய்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ திரும்பியும் கண்ட்ரோல் ஆல் வருது. அதை கண்ட்ரோல் ஆல் கொடுத்தீங்கன்னா திரும்பி எஃபெக்ட்டு போங்க. நாய்ஸ் ரிமூவல் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடக்ஷன் அப்படின்னு இருக்கும் டிபி. அதை கொஞ்சம் எனக்கு 10 இருக்கும். நான் இப்போ வந்து 20 வச்சுக்கிறேன். 20 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைன் கம்மியாக இருக்கும். திரும்பி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். guys, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க போது என் நாய்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத எப்படி கிளியராக டிசேபிள் பண்ணுறது, அதை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா முன்ன கூட இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் லைட்டாக கம்மியாக நம்பர் இருக்கும். இன்னும் உங்களுக்கு நாய்ஸ் குறையும்னா திரும்பியும் அதே மாதிரி பண்ணுங்கள். அதில் செலக்ட் பண்ணிங்க, கேட்டு நாய்ஸ் ப்ரொஃபைல் கொடுங்க. கொடுத்த உடனே Ctrl A எடுத்துங்க. திரும்பி எஃபெக்ட்டுக்கு போங்க. நாய்ஸ் ரிமூவல் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெடக்ஷனை கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க. அப்போ முன்னாடி 20 கொடுத்தும் 10 கொடுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் சுத்தமாக குறைஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைனில் சுத்தமாக கூட இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் guys. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க போது என் நாய்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத எப்படி கிளியராக டிசேபிள் பண்ணுறது, அதை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான் guys இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோக்கெல்லாம் இனிமேல் தான் நாய்ஸ் ரிமூவ் பண்ணி தான் போடுறேன். இது சேவ் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபைல்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை போய் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இது வந்து நான் ரீநேம் இருக்கிறதுனால கேட்டது, அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. அவ்வளோதான் guys. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திங்க. இனிமேல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.